பெடிக்யூர் மெனிக்யூர்லாம் பண்ணுவேன், தேவையில்லை, சொல்றதை மட்டும் செய். தம்பி, நீ அம்மனை கட்டியா இருந்த காலத்துல இருந்து நாங்க ஐயனாரு கழுவிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல வேண்டாம், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இப்ப எல்லாருக்கும் தெரியுதா ஐநாறு கழுத்துல வச்சேன்ல எங்க யோ, தேவையில்லாம ஊருக்குள்ள போத்து விட்டுறாதையா. ஆள விடியா சாமி, நீ சொன்னபடியே நீ செஞ்சிருக்க. சாமியை விட்டுறாதியா? தம்பி, நாங்களாம் வீர பரம்பரையை சேர்ந்தவங்க. குடிச்சோம்னா புளியம்பம்ப குடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா குடிப்போம். இவ்வளவு கையில குடிச்சிருக்க மாதிரி என்றாது தோனி ரசிகர் பண்ற சார்பா சாமிக்கு சீர்வரிசை. என்ன பேட்டும் பாலும் கொண்டு வந்திருக்கோம். சாமி சோப்பு. ஐயனாருக்கே சோப்பா? ஐயனார் இல்லையா உனக்கு? தாங்க முடியல. வீணா நீ ஐயனாருடைய கோபத்துக்கு ஆளாக போற. ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க? நாமளும் காமிப்போம். யோ சாமி, எத்தனை காலத்துக்கு ஓட்டலே வச்சு குளிப்பாட்டுவீங்க? போய் நடுவுல வச்சு நல்ல தண்ணியில குளிப்பாட்டுங்க. ஆமாமா, நடுவுல தண்ணி நல்லா இருக்கும். நடுவுல போட்டு என்ன மினரல் வாட்டர் ஓடுது, ஏதாவது சும்மா. பரம்பரை பரம்பரை இங்கதான் குளிப்பாட்டுவான். நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா இருப்பான். நான் சொன்னா அதான் அம்மனி சொல்லி போடுச்சு இல்ல. என்னடா வாழ்க்கா தூக்கி போன ஆழ்த்து கையினால போங்க. அது இல்லைங்கய்யா, எனக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியாது, அதான் யோசிக்கிறேன். உனக்கு தெரியாது, சாமிக்கு தெரியுமில்ல. இல்ல நீங்க நினைச்சு பேசிட்டு இருக்க. இது நாட்டாம தீர்ப்பாக்கா தூக்கி போன ஆழ்த்துக்கு. ரைட்டு, நாட்டாம சொன்ன மறுபடியும் சேர்த்து தூக்கியா.